கத்தருக்கு சோத்திரம். இப்போ உலகத்தில் கிறிஸ்துவங்களாம் எப்படியோ ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. 3 வாட்டி முக்கி கொடுக்குறாங்க இல்லையா, ஒரே முறை முக்கி எடுக்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2:38 தான். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள். எப்போ பரிசுத்த ஆவி வரம் கிடைக்குதா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாம ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் கிடைக்குதான். அப்படி பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் சொல்றத பார்த்தா அப்போ எவ்வளோ பேர் தான் கொடுத்தாங்க. அப்போ 2:41 சொல்றாரு, 3000 அன்றைய தினம் அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்களாம். ஒருத்தர் 2 பேர் இல்லை. நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்கன்றாரு. 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அளவில்லாமல் பேர் அநேக ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க சொல்கிறாரு. இந்த ரசிப்புக்குள்ள அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்போஸ்தலர் அந்த ஒரே நாமத்தில் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஏன் அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, அவர் ரட்சிக்கும் படிப்பிற்கு நாம் அவருடைய நாமத்தினால தான் ரட்சிக்கப்பட முடியும். அதனால அந்த நாமம் யாருன்னா இயேசு தான். அவருடைய நாமம் இயேசு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரதானமான நாமம். அந்த நாமத்தில் தான் மக்களுக்கு விடுதலையாக, மீதி எதுவுமே நம்ம சொல்லின்னு இருக்க முடியாது. ஏன்னா இங்கே பார்க்குற போது 3000 பேர் கொடுத்தாங்க, 5000 பேர் கொடுத்தாங்க, எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தான் கொடுத்தாங்க. இந்த நாமத்தில் எடுக்கிறவங்க ஆண்டவர் பிள்ளையாக மாறுறாங்க. அவங்க ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கக்கூடியவங்க, ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொள்கிறவர்கள். இவர்களுடைய நாமம் தரிக்கப்பட்டவன் சொல்றாரு. அவர் நாமத்தை நாம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம ரட்சிக்கப்படுறோம். அப்பேற்பட்ட ரட்சிப்புக்குள்ள வர நம்மளை கர்த்தர் இந்த நாளிலே அனுகிரகம் பண்ணுகிறாரு. இந்த நாளில் நம்மளை தெரிந்து கொண்டால் எப்பையெல்லாம் ரட்சிக்கப்படலாம், எல்லா வயசுலையும் ரட்சிக்கப்படலாம். ஆனால் இந்த இளமை பருவத்தில் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷன்றார் ஆண்டவர். தன் இளமை பருவத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரலோகமே திறக்க போடுறான். தேவானை அடித்து நொறுக்கி விட்ட போது அவன் அப்படியே நின்று பார்க்குறான். அவன் சொல்கிறான், வானம் திறந்து இருக்கிறதை நான் பார்க்குறேன்றான். புரியுதுங்களா? அதனால எத்தனை உபத்திரம் வந்தாலும் நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கும்போது நமக்கென்று பரலோக ராஜ்யம் திறந்து கொடுக்கப்படும். அப்போது நாம் ரட்சிக்கப்படுவோம் இல்லையா? அவர் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறவங்க ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாரு. ஆகினால இந்த நாளில் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறதான நீங்கள் 2 பேரும் முன்னாடி வாங்க. செல்லெல்லாம் குத்துரு. வேறு எதுனா காசு குத்து வச்சுருந்தா கூட குத்துரு மண்ணிக்கிட்ட. நீங்கள் காசு குத்துலாம் கையில் வச்சுக்கூடாது. வெரி குட். சோத்திர ஆண்டவரே, அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த தாயாரையும் பிள்ளைய உங்களை கற்று ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இனியும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு கணக்கு இல்லாமையே வாழ்ந்துட்டோம். ஆனால்